வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை நல்வாழ்த்துக்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 31 ஜனவரி 2025 சுப முகூர்த்த நாள். குரோதி வருடம் தை மாதம் 18 வெள்ளிக்கிழமை. இன்று வளர்பிறை துதியை. நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் காலை 8:07 வரை. சுபமுகூர்த்தம் நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளின் சந்திராஷ்டமம் ஆயில்ய நட்சத்திரம். இன்று சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். மகர லக்னத்திலே சூரியன் இருக்கும் நாழிகை 2 நாழிகை 16 வினாழி. சூரிய உதயம் 6:36 காலை. நிறைய கேஸ் இருக்கும், தீராத நீதிமன்ற வழக்கு, சாதகமான தீர்ப்பே இல்லை அப்படின்னு நிறைய அன்பர்களுக்கு ஒரு பெரிய தாக்கம் உண்டு. இது எப்போதான் தீரும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஈஸ்வரர் இருக்கார். காஞ்சிபுரத்தில் வழக்கறுத்தீஸ்வரர்னு பேர். அவர்கிட்ட போய் நீங்கள் பிராது கொடுத்தீங்கன்னா வழக்குக்கான தீர்ப்பு நிலுவையில் இருந்தால் அது அக்விட் ஆகி உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறது நிதர்சனமாக உண்மை. அதுலேயும் தர்மம் தலைகாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்னா, இந்த வழக்கறுத்தீஸ்வரர் தர்மப்படி உங்களுக்கு தீர்ப்பு இருக்கணும்னா அது உங்களுக்கு நியாயமான தீர்ப்பாக உங்களுக்கு வந்து சேரும் என்ற ஒரு செய்தியுடன் இன்று மேல் நோக்கு நாள். இன்றைய நாளிலே கிரகங்களிற்கும் இருப்பு குருவானவர் ரிஷபத்திலும், மிதுனத்திலே செவ்வாயும், கன்னியிலே கேதுவும், சூரியன் புதன் மகரத்திலும், சனி கும்பத்திலும், ராகு மற்றும் சுக்கிரன் மீனத்திலும் அமர்ந்திருக்க, அவிட்ட நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தின் மேலே சந்திரன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசியிலே. இன்றைய நாள் துதியை திதி அப்படின்னு சொல்லுவாங்க. துதியை அப்படின்னா 12ன்னு அர்த்தம். அரசு சம்பந்தமான செயல்களை இந்த துதிய செயலில் செய்யலாம். திருமணம், சுப நிகழ்ச்சிகள்லாம் இதில் செய்யலாம். புதுசாக ஆடை ஆவணங்கள்லாம் வாங்கிறதுக்கு இந்த நாள் நல்லது. முக்கியமாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளில் இந்த நாள் முக்கியமான நாள். தேவத்தை பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க கும்பாபிஷேகம் போது. அதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். புதுசாக வீடு கட்ட தொடங்கிறதுக்கெல்லாம் அடிக்கல் நாட்டுறது, பூமி பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இந்த நாளில் செய்வது நல்லது. இந்த நாளிலே மதுரை மீனாட்சி அம்மர் தெப்போற்சவம் நடந்திருக்கிறது. கற்பக விருட்சத்திலே சிம்மவாகத்திலே புறப்பாடு. திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ தொட்டி திருமஞ்சனம்னு சின்னதாக வச்சு தூக்குவாங்க. அந்த தொட்டி திருமஞ்சன நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. இந்த துதியை என்ற திதியிலே தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள், அதாவது குருவின் 2 வீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா அது திதி சூன்யம்னு பேர். அதுக்கு ஓவர் கம் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா, அம்பிகை தான் வழிபடணும். அவருடைய அருள் இருந்தாலே நல்லதாக அமையும். இன்று
அவிட்ட நட்சத்திரம் இருந்து சதய நட்சத்திரத்துக்கு பிரயாணிக்க போகிறார் சந்திரன். அதனால் அவிட்ட நட்சத்திரம் வந்து தவிட்டு பானையிலும் அது நமக்கு பொன் கொடுக்கும்னு சொல்லுவோம். அது மாதிரி அதிர்ஷ்டம் விளங்கக்கூடிய ஒரு நல்ல நட்சத்திரமாக அவிட்ட நட்சத்திரம் உண்டு. செவ்வாய் நட்சத்திரம், சதய நட்சத்திரங்கிறது ராகுவுடையது. தர்ம சிந்தனை கொண்டவர்கள், செல்வ வளம் கொண்டவர்கள், தரளாத மனம் கொண்டவர்கள், புத்திசாலியும் அறிவாற்றலும் கொண்டவர்கள், பகைவர்களை ஒடுக்கி வெற்றி காண்பவர்களே இவர்கள் நல்லவர்கள். அந்தஸ்து பெருசாக இருக்கும், அதிகாரம் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ராகுவை சார்ந்த சதய நட்சத்திரக்காரர்கள் நல்லா இருக்கக்கூடிய நாள். இந்த நட்சத்திரங்கள் இந்த டேயில் உண்டு. தைத்துளை கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரணத்தில் ஒரு கரணமாக 11 கரணத்திலே தைத்துளை கரணமும் ஒன்று. தைத்துளை கரணத்தில் இருக்கிறவங்க பணக்காரனாக இருப்பாங்க, ரொம்ப இலகிய மனசு கொண்டவர்கள், ஆனால் பெரிய சுகவாசி. சிலர் முரடாக கூட இருப்பாங்க. இவர்களுக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் மோகமாக இருப்பாங்க. எதாவது ஒன்று தான் அக்வயர் பண்ணிக்கணும் ஒரு எண்ணம் இருக்கும். பொருளெல்லாம் விற்பது வாங்குவதிலெல்லாம் இவங்க கொஞ்சம் பிடிதமான விஷயங்களாக இருப்பாங்க. கிணறு வெட்டுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எதனா ஒன்று தோண்டி பார்த்துறது இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதனுடைய தாற்பயங்கள் பார்த்தா எதுவுமே தாங்கி கொள்ளக்கூடிய எண்ணங்கள் கொண்ட கழுதை மாதிரி இருப்பாங்கனால இந்த தைத்துளைன்னு பேர் வந்தது. சுக்கிரன் இதனுடைய கர்ணாதிபதி. சுக்கிரன் எப்போவும் நல்லா இருந்ததுன்னா இவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ உயர்வு பெறுவதற்கான வாழ்க்கைகள் எல்லாம் இவங்க செய்வாங்க. இந்த பியூட்டி பார்லர்லாம் வச்சுருக்காங்களே அவங்கெல்லாம் மோஸ்ட்லி இப்படி தான் இருப்பாங்க. இந்த கரணத்துக்காரர்களாக இருப்பது வாய்ப்பு உண்டு. ஃபேஷன் டிசைன், மீடியா ரிலேட்டட், கட்டட தொழில் செய்கிறது, வைர வியாபாரிகள், டிராவல் ஏஜென்சிஸ், ஜவுளிக்கடை வியாபாரம், உணவு தொழில் செய்பவர்கள், இவர்கள் எல்லாம் மோஸ்ட்லி இந்த கரணத்தை சேர்ந்தவர்கள். ஸ்ரீரங்கநாத பெருமாள், மகாலட்சுமி, ஜேஷ்டாதேவி இவெல்லாம் இந்த தேவதைகள் தெய்வங்கள். இன்றைய யோகத்தின் பேர் வரியன் யோகம் அல்லது வரி யோகம்னு சொல்லுவாங்க. இது ஒரு சுபமான யோகம். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் தலைமை தாங்கும் தன்மை உடையவர்கள், நல்ல தைரியம் கொண்டவர்கள், பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள். இந்த வரியன் யோகத்தை சேர்ந்தவர்கள் புகழ் பெற்றவர்கள். எதையுமே நல்ல வாக்கு நல்ல எண்ணம் கொண்ட சுத்த மனத்துக்காரர்கள் இந்த வரியன் யோகக்காரர்கள். அதனால் இவர்கள் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற டெண்டன்சியோடு இருக்கும். அப்படிங்கிறனால இந்த யோகமும் இந்த கரணமும் நன்றாக அமைந்த நாள் இன்று. மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் இனிமையாக அமையப் போகிறது. மன மகிழ்ச்சி அதிகமாகும். குடும்பத்திலும் பணியிடத்திலும் நல்ல சாதகமான சூழ்நிலை உண்டு. மாலை பொழுதிலே நண்பர்களுடன் உல்லாசமாக உலா வரக்கூடிய நாளாக இன்ற நாள் அமையும். பெரிய பணத்தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இருப்பதனாலும் நிதி நிலை வலுப்படுவதனாலும் நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். பிள்ளைகள் வகையிலே தேவைகள் நிறைவேறும். வாழ்க்கை துணை ஆதரவாலே மன நிம்மதி பெறுவீர்கள். இன்று வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கும். முதலீடு தொடர்பான திட்டங்கள் வெற்றி அளிக்கும். இன்று அன்புக்குரியவர்களின் வருகை மகிழ்ச்சியை தருவதாகும். அதனாலே கொஞ்சம் வேலையும் உண்டு. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சிறப்பான பலனை தரும். நண்பர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலே மும்முரமாக செயல்படுவீர்கள். உங்கள் ராசிநாதனின் செவ்வாயின் வீட்டிலே தான் நம்ம அவிட்ட நட்சத்திரத்தில் தான் பயணம் பண்ண போகிறார் சந்திரன். அதனால் தைரியமும் வரும், லாபமும் வரும். அதனால் ஒரு நல்ல ஒரு வெற்றிக்கான நாள் என்றே இந்த நாளை குறிப்பிடலாம். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் பயன்படுத்தக்கூடியது 6 மற்றும் 5 எடுத்துக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட தேவதையாக முருகனை வழிபடுங்கள். முருகனை வழிபட வழிபட உங்களுக்கு வெற்றி வந்து சேரும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.
ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் உடல்நிலை சற்றே பாதிக்கக்கூடும். உணவு விஷயத்திலே கட்டுப்பாடு இருப்பது நல்லது. உடல்நல பிரச்சனை தொடர்பாக உடனடியாக மருத்துவரை அவருடைய ஆலோசனை பெறுவது நல்லது. வியாபாரம் தொடர்பாக முன்னேற்றம் காண்டாலும் மாலையிலே விருந்து விழாக்கள் போன்றவை இருப்பதனாலும் மனது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். செல்வாக்கு மிக்க நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும். இன்று உங்களுக்கு சற்று சாதகமான நாளாக இருக்கும். இன்றைக்கு தேவைக்கேற்ற ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். நல்ல பலன் தரும் அப்படின்னாலும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேண்டாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முடிப்பதில் கொஞ்சம் கடினமான சூழ்நிலை இருப்பதனால, முடிவெடுப்பதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதுனால வேண்டாம். நிலுவையில் இருக்க பணத்தை பெறுவதிலே சிக்கல் உண்டு. அதனால் கடன் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க. நண்பர்கள் அல்லது உறவினர் உதவி கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் உண்டு. பொருளாதாரத்திலே நீங்கள் அகலக்கால் வைத்தால் மாட்டிக்கொள்வீர்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கும் இன்றைக்கு சிக்கலான நாளாகவே அமையும். கொஞ்சம் விட்டு பிடிச்சிட்டிங்கன்னா இந்த நாளை ஓட்டி விடலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை அலுவலகத்தில் இருக்கிறதுனால மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளை நீங்கள் இனி நாளை மாற்றுவதற்கு 3, 6 என்ற 2 இலக்கங்களை மேஜிக் நம்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய நாளின் தேவதையாக நீங்கள் அருகில் இருக்கும் துர்கை அம்மனை வழிபடுங்கள். அவர்கிட்ட போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு சுவாமியை வழிபட்டு அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்ட நிவர்த்தி அப்படின்னா இந்த பரிகாரம் முக்கியமானதாக அமையும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே, இன்று தொழில் நீங்கள் எடுக்கும் முயற்சி திட்டங்கள் இவை சிறப்பான நன்மை தருவதாக அமையும். கணவன் மற்றும் மனைவி வீடின் மூலம் ஒரு நல்ல ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய வீடு மனை வாங்கும் முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். பெற்றோருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவுக்கூடிய நாளாகவும். தந்தையின் கண் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால் கொஞ்சம் நேரம் செலவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மாணவர்களின் உயர்கல்விக்கான பாதை அமையும். இன்று பணியிடத்திலே சில சிரமங்களை சந்திக்க வாய்ப்புள்ளது. வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் தேவையற்றதாக இருந்தாலும் செய்ய வேண்டிய சூழ்நிலை இன்று உண்டு. பிள்ளைகள் எதிர்காலம் தொடர்பான ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டிய நாள். வாழ்க்கையின் துணையின் ஆலோசனை உங்களுக்கு சாதக பலனை தரும். திருமண முயற்சியிலே உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும். பொருளாதார வளர்ச்சியிலே ஒரு நல்ல பாதையை அமைத்துக் கொள்வதற்கான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களை ஏதாவது ஒரு ஆலோசகரிடம் நல்லபடியாக கேட்டு அது பிரகாரம் நடந்து கொண்டீங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன் கேபிட்டல் லாஸ் இல்லாமல் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்றைய நாள் நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக 1 மற்றும் 6 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இதனால் உங்கள் தன்னிலைப்படுத்தப்படுவீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய பணம் அதிகப்படியாக இரட்டிப்பாகி உங்களை வந்து சேரும் என்பதில் ஐயமில்லை. முடிந்த வரைக்கும் இன்றைக்கி பச்சை நிற வேட்டி இல்லை பச்சை நிற துணிகள் இல்லை பச்சை நிற கர்ச்சி போன்றவைகளை யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடகராசி அன்பர்களே, இன்று உங்கள் வாழ்வாரத்துறையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். பணியிடத்திலே நல்ல சூழ்நிலை வரும். உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலை. பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடுவது வாய்ப்பு. வங்கி அல்லது நிறுவனத்தின் கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு அது எளிதாக நடக்கும். தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு முயற்சியின் மூலியமாக வரக்கூடிய ஒரு நல்ல பலன் உண்டு. குடும்பத்திலே பிரச்சனைகள் தலைதூக்க வாய்ப்பு உள்ளதனாலே இன்று கொஞ்சம் பேச்சிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பணியிடத்திலும் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. மன அமைதியை காப்பது அவசியம். அதனால் கொஞ்சம் காலையில்
தியானம் செய்வது, மெடிடேஷன் செய்வது, நிதானத்தை படுத்துவது நல்லது. வேலையை சரியாக திட்டமிட்டு அதன் பிரகாரம் வேலை செய்யுங்கள். எதிரிகளின் விஷயத்தில் கவனமாக இருங்கள். இன்றைய நாளில் கொஞ்சம் பதட்டமான மனசூழல் காணப்படும் என்பதனாலே பதட்டமற்ற நிலையில் இருக்கும்போது மட்டும் பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனைகள் கொண்டு வாருங்கள். மற்ற நேரங்களெல்லாம் அமைதியாக இருப்பதே சால சிறந்தது. சொல்லற சும்மா இருன்னு சொல்லுவான், அந்த மாதிரி சொல்லற சும்மா இருக்கிறது பெட்டர். அதனால் இந்த நாளிலே நீங்கள் சிக்கலாக இருக்கக்கூடிய காரியங்களிலே 5, 7 என்ற எண்களை பயன்படுத்தி உங்கள் சிக்கலிலிருந்து வெளிவாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமா கோயில் எதுவும் இல்லைன்னா அம்பிகை ஏதாவது கோயில் இருந்தால் போயிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கள். தியானத்தில் இருந்தது நிதானம் அப்படிங்கிறனால நிதானத்துடன் காரியத்தில் செய்யும்போது பல விதத்திலும் அது நன்மையாக மாறும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களே, இன்று ஆன்மீக நிகழ்வுகளே நல்ல ஆதரவு பெறுவீர்கள். சிலருக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே சிறப்பான முன்னேற்றம் கூடிய நாளாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து வேலைகளும் சிறப்பான செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உடன் பிறந்தவரிடம் கருத்து வேறுபாடு நீங்கும். பணியிடத்திலே பதவி உயர்வோ அல்ல ஊதிய உயர்வோ எதிர்பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்திலே சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பு உள்ளது. உறவினர் வருகையின் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்று எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். அன்புக்குரியவரிடம் நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நாள். நண்பர்களுடன் ஆன்மீக பயணம் போன்ற நிகழ்வுகளை நீங்கள் பிளான் பண்ண போகிற நாளாக இந்த நாள் அமையும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை முன்னேற்றத்தின் பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை நீங்கள் வகிவகக்கூடிய நாள் இந்த நாள். அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக அட்டென்டிவாக இருந்தீங்கன்னா அழகாக பிளான் பண்ணி வரக்கூடிய நாட்களை நடத்தி செல்ல முடியும். அதனால் கொஞ்சம் அட்டன் பண்ணக்கூடிய நாளில் இந்த நாள் முக்கியமான நாள் ஆகிறது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பற்று வரவுக்கு நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை இடத்திலே கொஞ்சம் பணி அதிகமாக இருப்பதனால் சோர்வும் அசதியும் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாளை நீங்கள் ஓவர் கம் பண்ணுவதற்கு 4, 9 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த எண்கள் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த நாளின் அதிர்ஷ்ட நிறமாக ஒரு ஆரஞ்சு கலர் அப்படிங்கிற நிறத்தை யூஸ் பண்ணுங்க. ஆரஞ்சு கர்ச்சீஃப், ஆரஞ்சு ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கலான சூழ்நிலையிலே சிறப்பான ஒரு பலனை கொண்டு வந்து தரும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, இன்று வணிகத்திலே சில முக்கிய திட்டங்கள் தீர்க்கக்கூடிய நாளாக அமையும். நிதி நிலைமை சாதகமாக முன்னேற்றம் தரக்கூடியதாகவும், பழைய கடன் அடைப்பதிலே வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்திலே உள்ள தகராறுகள் முடிவுக்கு வரும். குடும்பத்திலே பெரியவர்கள் ஆலோசனை உங்கள் தொழிலே முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும். சில முக்கிய செயல்கள் முடிப்பதிலே வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் நாள். சொத்து வாங்க திட்டமிடுபவர்களுக்கு சிறப்பான காலம். காதல் வாழ்க்கையிலே மனக்கசப்பு ஏற்படக்கூடும் என்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் வேலையிலே கடின உழைப்புக்கு பின்னே வெற்றி. கடின உழைப்புன்னா சோர்வை ஏற்படுத்தும். அதனால சோர்வை உடல்நல ஆரோக்கியத்தை பாதிக்கும். உடல்நல ஆரோக்கியத்தினாலே உங்களுடைய பணிகள் கெட்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் காலையிலே சீக்கிரம் எழுந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இதை ரொட்டீனில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக வந்துடும். பொருளாதார அடிப்படையிலே நீங்கள் பழைய கடனை தீர்ப்பதற்கான பிளானரை முதல்ல ரெடி பண்ணுங்க. எப்படி இஎம்ஐ போட்டு செட்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட ஃப்ரண்ட் எண்டடாக அந்த பணத்தை எப்படி கொண்டு வரீங்கன்றத முதல்ல முயற்சி செய்யுங்க. அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா படிப்படியாக கடனை விட்டு வெளியே வருவீங்க. அதில் உங்களுடைய நல்ல காலம் பிறந்து விட்டதுனே எடுத்துக்கலாம். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 5 மற்றும் 7 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நாளின் நிறமாக நீங்கள் ஊதா கலர் அப்படிங்கிறக்கூடிய பிங்க் கலரை எடுத்துக்கங்க. இந்த கலர் உங்களுக்கு பல விதத்திலும் நேரமாக இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சிக்கலிலிருந்து
வெளியே கொண்டு வந்து உங்களை விட்டுவிடும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்று எந்த வேலை செய்தாலும் அதில் நிச்சய வெற்றி. உங்களுக்கு விருப்பமான வேலை செய்வதிலே மகிழ்ச்சி. பணியிடத்திலே சக ஊழியர்கள் இணக்கமான சூழ்நிலை. உங்கள் கோபத்தையும் பேச்சையும் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும். பெற்றோரிடம் நேரத்தை செலவிடக்கூடும். மன அமைதி கொஞ்சம் அதிகமாகும். சில விதத்தில் சிரமங்களை எதிர்கொள்ள வந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். அரசாங்கம் தொடர்பான வேலைகளை சிறப்பாக முடித்து விடுவீர்கள். இன்று வாழ்க்கை துணைவின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான இந்த தடைகள் நீங்கிறதுனாலே மன மகிழ்ச்சி பெறுவீர்கள். பொருளாதார அடிப்படையிலே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பண்ணலாம். ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் லாபம் கிடைக்கும். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு பொருளாதார அடிப்படையிலே ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இருந்தாலும் வீட்டிலே விருந்தினர் வருகினாலே கொஞ்சம் பணி ஜாஸ்தி இருக்கும். வெளியிலே வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வெளி சூழ்நிலை கொஞ்சம் இணக்கமாக சூழ்நிலையாக இல்லாதனாலே கொஞ்சம் சோர்வையும் அசதியும் பதட்டத்தையும் கொடுக்கும். கொஞ்சம் நிதானம் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக அமையும். 8-3 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாளில் நீங்கள் மஞ்சள் நிறமான ஆடைகளோ இல்லை மஞ்சள் நிறத்தினுடைய துண்டு போன்ற விஷயங்களிலோ பயன்படுத்தும் போது உங்களுக்குரிய சிக்கல்கள் வெளியே தெரியாமல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரூல் அவுட் ஆகி வந்துடுவீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று வியாபாரம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று பணம் முதலீடு செய்யும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. இல்லைன்னா கொஞ்சம் நஷ்டத்தை எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். சிலர் பொறுமையுடன் தைரியத்துடன் இருக்க வேண்டிய நாள். காதல் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிறைந்த நாள். தாய் வழி உறவு மூலம் ஆதாயம் மரியாதையும் பெறக்கூடிய நாள். வியாபாரத்திலே புதிய நண்பர்களின் சேர்க்கை உண்டாகும். இன்று வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளை பெரியோர்கள் ஆதரிப்பார்கள். அதனால் உங்களுக்கு எதிர்காலத்திலே நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாகவும். இன்று உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் வந்தாலும் சமாளித்து விடக்கூடிய தைரியம் உண்டாகும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் மட்டும் வைத்துக்கொள்ளுங்கள். எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது அவசியம். ஆரோக்கிய கவனம் என்பது முக்கியம். இங்கே பணத்தை விட ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தினீர்கள் என்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக மாறும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 2, 4 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிறத்தையுடைய ஆடைகளோ இல்லை வெள்ளை நிறத்து கர்ச்சி போன்ற விஷயங்களையோ பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொண்டு வரும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான ஆலோசனை மற்றும் சிந்தனையை மற்றவர்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய நல்லதொரு நாள். பிறருக்கு உதவுவதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்திலே புதிய யுத்திகள் உங்களுக்கு பலன் தரும். வியாபார விஷயமாக பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். இன்னைக்கு மாணவர்கள் படிப்பு தொடர்பான வெளியூர் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். திருமணத்தில் இருந்த தடை விலகும். குடும்பத்தார் இருந்த கருத்து வேறுபாடு விலகும். சிக்கல்கள் தீரும். கொஞ்சம் பேச்சிலே இனிமையை கடைபிடிக்கும் போது இந்த நாள் இனிய நாளாக மாறிவிடும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்று வருமானம் சிறப்பாக இருந்தாலும் செலவு கொஞ்சம் அதிகரித்திருப்பதனாலே செலவே இன்றைக்கு ஜாஸ்தியாக இருக்கும். குடும்பத்திலே பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுகளை வந்து சேரும். பொருளாதார அடிப்படையிலே செலவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதனுடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பட்ஜெட்டிங் மெத்தடாலஜியை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். செலவை கண்ட்ரோல் பண்ணுறோன்னா காஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயம் வந்துடணும். ஆட்டோமேட்டிக்காக
எப்படியெல்லாம் நாம் காஸ்ட் ரிடக்ஷன், எதெல்லாம் தேவையற்ற செலவு, எது தேவையான செலவுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. தேவையற்ற செலவுகளை விடுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்துக்கு வாங்க வேண்டிய காய்கறிகள் விஷயங்கள் எல்லாம் இருக்க மளிகை சாமான்கள் போன்றவற்றெல்லாம் எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுமோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி வாங்கி வைத்துக்கோ. முன்னொரு காலத்தில் நம்ம பண்ணுவோம், நெல் போன்ற விஷயங்களை குதிரையிலே சேர்த்து வைப்போம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டது மாதிரி அந்தந்த சீசனுக்கு வரக்கூடிய மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கி நம்ம சேர்த்து வைத்து அதுக்கப்புறமா பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது பொருளாதார சிக்கனத்தை உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமைத்து கொடுக்க முடியும். அதை நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மந்த் எண்டு இன்றைக்கி. அதனால் வரக்கூடிய மாதத்துக்கு நீங்கள் எப்படிலாம் நீங்கள் சிக்கனமாக இருக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணாங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஊதியம் உயர்வு கிடைப்பதற்கு, வருமானம் பெறுவதற்கான வழிகள் உங்களுக்கு தெரிவதற்கான நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் பயன்படுத்தக்கூடியது 4, 3 என்ற 2 எண்களையும் பயன்படுத்துங்கள். இந்த எண்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு வழிகாட்டியாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று நல்ல ஒரு எலுமிச்சம்பழம், ராஜப்பழம்னு சொல்லக்கூடிய அந்த பழத்தை வாங்கி கொண்டு போய் வைத்து அவருடைய காலடியிலே வைத்து நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு வரக்கூடிய சம்பள பணத்தை அதை சுவாமிகிட்ட வச்சு இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு நாளை தொடங்குங்கள். வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு இனிய மாதமாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்திலே லாபகரமான வாய்ப்புகள் ஒன்றன்பின் ஒன்றாக வரக்கூடிய நாள். இன்று எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்திலே போட்டி அதிகரிக்கும். உங்கள் வேலையிலே எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. நீங்கள் வாழ்க்கையிலே சில முக்கியமான மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிலிருந்து சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று வேலை வியாபாரத்திலே எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். பணியிடத்திலே கவனமாக செயல்பட வேண்டியிருக்கு. உங்கள் வேலை சரியாக முடிப்பதிலே கவனம் செலுத்தினால் போதும், அதிலே மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் திட்டமிட்ட முக்கியமான வேலைகள் முடிப்பதிலே செயல்பட முடிக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு உண்டு என்பதனாலே மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்கள் தேர்வு தொடர்பாக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதனால் ரிசல்ட்டும் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகள் வழியிலே செயல்பாடு மகிழ்ச்சி தருவதாக அமையும். பொருளாதார வகையிலே சில மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதையுமே யோசித்து செய்யக்கூடிய நாள் நீங்கள் பண்ணுவீர்கள். உங்களுடைய ராசியின் உள்ளே தான் சந்திரன் பிரவேசித்து செல்வதனாலே எதையும் ஆழ்ந்து நுண்ணிய அனுபவத்துடன் செய்வது நல்லது. அப்படி செய்யும்போது உங்களுக்கு தீர்மானமாக என்ன செய்யணும்னு ஒரு அந்த கிளாரிங் ஐடியாஸ் வந்துடும். அது வர்றதுனால உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் நிகழும் என்பதில் ஐயமில்லை. உங்களுடைய ராசிநாதனுக்கு 5 பற்றுக்குள்ளைகள் 3ஆம் இடத்தில் இருப்பதனாலே உங்களுடைய செயல்கள், சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால, ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால எதையும் பெருசாக செய்ய வேணும்னு என்ன வரும். 3ஆம் இடத்தில் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை தருவதனாலும், 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களோட ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறனாலும், வரக்கூடிய காலகட்டங்களே அது குருவால் பார்க்கப்படுகிறாய் என்பதனாலும் நீங்கள் இன்று எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகள் உங்களுடைய பலன்களை இரட்டிப்பாக்கக்கூடியதாக அமையும். அதனால் கொஞ்சம் அனுசரித்து பலன்களை பார்த்து செய்யக்கூடிய நாளாக வைத்து கொள்ளுங்கள். அப்படி பிளான் பண்ணுறதுக்கு 9, 1 என்ற 2 எண்களை பயன்படுத்துங்கள். செவ்வாய்க்கு 1, சூரியனுக்கு 1 அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்த நாளான இன்று அவிட்ட நட்சத்திரம் சூரியனை கிராஸ் பண்ணி தான் போகும். அதனால் இந்த நாளிலே வரக்கூடிய பலன் உங்களுக்கு உண்டு என்பதை மனதில் கொள்ளுங்கள். இந்த நாளிலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம ஃப்யூச்சரில் குழந்தைங்க எப்படி இருக்குன்னு கவலையெல்லாம் இருந்ததுன்னா, இன்றைக்கி ஜஸ்ட்டு போய் அவங்க ஸ்கூலில் அவங்க ஆசிரியர்கிட்ட போய் எப்படி இருக்காங்கன்னு அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னை பற்றின ஒரு அபிப்பிராயம் இந்த வேலையில் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னா, சக ஊழியர்களிடம் என்னை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த திறனாய்வு உங்களுக்கு முக்கியமான விஷயமாக அமையும். அதை இன்று செய்யுங்கள்.
இது உங்களுடைய வாழ்க்கை பாதையை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. இன்றைக்கி ஈவினிங் அவசியம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கோ பெருமா கோயிலுக்கோ ஒரு விசிட் போயிட்டு சுவாமியோடைய பிரசாதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லபடியாகும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, இன்று எந்த விஷயத்தை காட்டிலும் கொஞ்சம் தீர்மானமாக எதையுமே பார்த்து செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி தான். வேலையை முடிக்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பெரிய நஷ்டம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கெட்ட செய்தி வரத்துக்கு வாய்ப்பு உண்டுன்னு வச்சுக்கலாம். அதனால் பணியிடத்தில் புதிய மாற்றங்கள், உங்களுக்கு ப்ரெஷர் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மாணவர்களே படிப்பில் சிரமங்கள் சந்திக்கக்கூடியது. சொல்லலாம் மாமியார் வீட்டிலேருந்து கொஞ்சம் சாதகமான பலன் இருந்தாலும் கொஞ்சம் உறவுகாரங்களாம் வருவாங்க. உங்களுக்கு வர வேண்டிய நிலுவையில் இந்த பணம் வந்து சேரும். சமூக பணிகளிலே மிகுந்த ஆர்வங்களும் கொண்டு சேரும். கொஞ்சம் மதிப்பு மரியாதை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன இருக்கும். உடல் நலத்திலே கொஞ்சம் பாதிப்பும் இருக்கும். உடல்நிலை ஏற்கனவே பிரச்சனையாக இருந்தால் கொஞ்சம் அந்த பாதிப்பு குறையும். உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்துனா போதும். இப்படி கொஞ்சம் சட்ட சிக்கல் மாதிரி எல்லாம் சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு கதம்பமான நாளாக இந்த நாள் அமையும். பொருளாதாரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. லக்னத்திலும் ராசிக்குள்ளரும் இருக்கக்கூடிய சனி உங்களை பெருசாக ஒன்றும் தொழில் செய்ய விடாது. இப்போ சேரக்கூடியது மனோகாரகனான சந்திரனும் உங்களை சதய நட்சத்திரத்துக்குள்ளே வந்துடும். அவிட்ட சதயத்துக்குள்ளே வர்றதுனால உங்களுக்கு பெருசாக குழப்பங்கள் தான் இருக்குமே ஒழிய பெருசாக பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை குறைச்சிரும். அதனால் இதை புரிஞ்சுக்கிறதுனால நாம் என்ன பண்ணுவோம், புது எந்த விதமான இன்வென்ஷனும் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் முடிந்தவரை இருப்பதே சுகம்னு போனால் போதும். அதுக்கு சிவசிவா இருக்குன்னு சொல்லுவான் நார்மலாக. அதனால் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு சென்று அவருடைய பிரசாதமான விபூதியை வாங்கி நீங்கள் வீட்டுக்கொண்டு அவரை ஒரு 4 ரவுண்டு சுற்றிட்டு வந்துடுங்க. அதுவே இன்றைக்கி ப்ளஸ்ஸு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சுவாமியை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது தான். அதனால் போய் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் பாட்டு அமைதியாக இந்த விபூதி பிரசாதத்தை பூசிக்கொண்டீர்களானால் இன்றைய நாளில் வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகிவிடும். இன்றைக்கு நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தக்கூடியது 3, 5 என்ற எண்களை பயன்படுத்துங்கள். உங்கள் முயற்சிகள் வெற்றிக்கு வழிகொடுத்து அதிர்ஷ்டத்தை ஈர்த்து வரதுக்கான வாய்ப்புகளை இந்த எண்கள் பயன்படுத்தி கொடுத்தனால் பண்ணும். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் கருப்பு வஸ்திரங்கள் யூஸ் பண்ணுங்கள். கருப்பு நிறமான துணிகள் உங்கள்கிட்ட இருக்கட்டும். அது உங்களுக்கு நல்லதொரு பாதையை காட்டும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களே, இன்று வீடு மற்றும் வியாபாரம் தொடர்பான எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக அமையும். இன்று சற்று கவலையுடன் இருப்பீர்கள். சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும். கடன் கொடுப்பது வாங்குவதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் தீரும். உங்கள் பேச்சில் இனிமையை கடைபிடியுங்கள். இதனால் கொஞ்சம் ஆர்வமாக உற்சாகமாக செயல்படக்கூடிய காலமாக இந்த நாள் அமையும். புதிய விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வத்தை காட்டுங்கள். எப்பயுமே மொனோட்டனஸாக செஞ்ச வேலையை செஞ்சிட்டு இருக்காத, கொஞ்சம் புது வேலைகள் செய்யுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படிங்கிறனால அவர்களுடன் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ண ட்ரை பண்ணுங்கள். குடும்ப முன்னேற்றத்திற்காக தான் நீங்கள் உழைக்கிறீர்கள் என்பதை அவர்களும் புரிந்து கொள்ளட்டும். அக்கம் பக்கத்தினருடன் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் அவர்களுடன் இணக்கமாக இருங்கள். உங்கள் பேச்சின் இனிமே அவர்களை கவர்வதாக அமையட்டும். நீங்கள் எப்பவுமே ஓடிட்டு இருக்கிற ஆசாமி, சுறுசுறுப்பான ஆசாமி. ஆனால் எதுக்காக ஓடுறேன்னு கேட்டிங்கன்னா அதான் தெரியலையே அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படித்தான் உங்கள் பொருளாதார நிலை இருக்கிறது. ஓடிக்கொண்டே இருக்கிறேன், எதையும் சேமித்ததாக இல்லை. கடனை கட்டிக்கொண்டே இருக்கிறேன், கடன் அடைவதாக தெரிவதில்லை. இப்படி உங்களுக்கு வசனங்கள் கண்டினியூஸாக இருக்குது. அப்போது பொருளாதார அடிப்படையிலே நீங்கள் தீர்மானமாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்.
நான் இதுதான் பண்ணுறேன் அப்படின்றது அது இந்த நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை வரிசைப்படுத்துங்கள். நான் இந்த காரியங்கள்லாம் செய்கிறேன், இந்த காரியம்லாம் செய்யலை, இதெல்லாம் பாசிட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவ்னு பிரிக்க வச்சுட்டு அதுக்கான டைம் டேபிளை இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா மாத கடைசியில் உட்காந்துருக்கீங்க. வரக்கூடிய மாதங்களாவது நல்ல மாதங்களாக அமைய வேண்டும் இல்லையா? இதே கதை தொடர்கதையாக அமையக்கூடாது என்பதனாலே நல்லா பிரித்து போடுங்க. எல்லாத்தையும் பிரித்து போட்டு அமைதியாக பேலன்சிங் மெத்தடாலஜி பண்ணுங்கள். நெகட்டிவான செலவுகள் குறைக்க முடியுமா பாருங்கள். வரவுகளை அதிகப்படுத்துவதற்கான காரியங்களை கண்டுபிடிங்கள். அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலவுகள் கட்டுப்படுத்திக்கொண்டோ இல்லை செலவுக்கு ஏற்ற வரவை கொண்டு வந்து விடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் என்ன செய்யணும்னா தன்னுடைய செலவு அதே மாதிரி எழுதணும். எப்படி நம்ம கம்பெனிங்கெலாம் பட்ஜெட்டிங் எழுதுகிறோமோ அதே மாதிரி வண்டிக்கு வந்த வரவுகள் எல்லாம் எழுதாமல் செலவுகளை எழுதுகிறாங்களே, இந்த செலவுகள் எல்லாம் எழுதி இது கம்ப்ரைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த மாதமாவது இந்த பட்ஜெட் மெத்தடாலஜியில் நாம் இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமாங்கிறத எக்ஸசைஸை இன்றைக்கி பண்ணக்கூடிய நாள். அதனால் இதை பண்ணுங்கள். இதற்கு உகந்ததாக உங்களுக்கு 3, 5 என்ற லக்கி நம்பர் வைத்து கொள்ளுங்கள். இதனுடைய பேஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்ஜெட்டிங் மெத்தடை கொண்டு வர முடியும். இன்றைய நிறமானது எல்லோ கலர். இந்த எல்லோ கலரை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பல விதத்திலும் உக்திகளை கொண்டு வந்து கொடுக்கும். ஐடியாஸ் தான் ஃபஸ்ட்டு. ராததன்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்கமோட ஐடியா வேணும். எவ்வளோ ஐடியா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வளரலாம்ன்றது தான் கோட்பாடு. அதனால் ஐடியா கொடுக்கும். அதுக்கு இந்த எல்லோ கலரும் இந்த 3ஆம் நம்பரும் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அதனாலும் இந்த காரணத்தை பண்ணிக்கொண்டு முடிந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையை போய் பார்த்து விடுங்க. ஏதாவது அம்மன் கோயில் இருந்துன்னா போயிட்டு வந்துடுங்க. அங்கே போய் ஒரு ராஜபழமுடைய எலுமிச்சம்பழத்தை சுவாமியோட காலடியில் வைத்து அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைத்து விட்டு மறுநாள் வரக்கூடிய சம்பள பணத்திலேருந்து கொஞ்சம் பணத்தை அதுக்கிட்ட வச்சுவிட்டு அதுக்கப்புறம் செலவு ஆரம்பிங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையறதுக்கு இந்த வாரம் முக்கியமான நாளாக அமைத்து கொடுக்கும். அதில் இந்த நாள் கடைசியாக நாளாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி 31ஆம் தேதி அமைகிறதுனாலையும் வரக்கூடிய மாதம் பிப்ரவரி மாதத்தில் 28 நாள் தான் ஒர்க்கிங் டே இருக்குது. அதனால் பிளான் பண்ணுறது ஈஸியாக அமைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹேதுவாக இருக்குங்கிறதுனாலையும் இந்த எலுமிச்சம்பழம் வச்ச இந்த சுவாமி பணம் நீங்கள் அதை செலவு பண்ணாமல் எடுத்து வச்சுருங்க. அந்த பணத்தை மட்டும், மற்ற பணத்தை எல்லாம் எடுத்து வச்சு செலவு பண்ணுங்கள். அழகாக இந்த மாதம் முடித்த உடனே பிப்ரவரி மாதம் பார்ப்பீங்க, சொல்வீங்க நான் அன்றைக்கி பிளான் பண்ணேன், நான் கொஞ்சம் சேமித்து வச்சுட்டேன்னு சொல்லுவீங்க. அதுக்கான ஒரு அச்சாரத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் இன்று. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.